கடந்த 11 வருஷ காலத்திலே 1.5 லட்சம் விவசாயிகள் உட்பட 5 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார். 11 வருஷமா அமல்படுத்தல. கடன் வலையிலிருந்து விவசாயிகளை விடுவிப்போம் என்று சொன்னார். நடக்கல. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக கொள்கையை அமல்படுத்த முயற்சித்த போது எதிர்த்து நாடு கிளர்த்தெழுந்தது. அமெரிக்காவிலிருந்து பால் பொருட்கள் இறக்குமதி வரி 0%. வரி கிடையாது. நீ இறக்கிக்கோ, வித்துக்கோ. நாட்டை நாசப்படுத்துகிற கொள்கையை அமல்படுத்துகிறவர் அவரை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு வர்றீங்க. இந்தியாவுடைய பாரம்பரியமான விதைகளை அழிக்க போகிறார்களே. தேச படகு தடுமாறுகிற போது அதன் சொக்காலை இழுத்து பிடிப்பதற்கு இந்திய உழைப்பாளி மக்களே எழுந்து வாருங்கள் என்று முரட்டு கவிஞன் முறுக்கு மீசைக்கு சொந்தக்காரன் சுப்பிரமணிய பாரதி சொன்னார். மோடியின் தலைமையிலான பாஜக அரசு கடந்த 11 ஆண்டு கால ஆட்சியிலே இந்தியாவிலே கிராமப்புறங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. மோடியினுடைய ஆட்சியில் கார்ப்பரேட் ஆதரவு, வேளாண் விரோத கொள்கைகளின் காரணமாக இந்தியாவிலே வேளாண் நெருக்கடி முன்னை விட கூடுதலாக அதிகரித்திருக்கிற காலம். 2013ஆம் ஆண்டு மோடி அவர்கள் வாக்குகளை கேட்டு நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்த போது சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால், பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டால் காங்கிரஸ் கட்சி அமுல்படுத்த தவறிய சாமிநாதன் குழு பரிந்துரையின் அடிப்படையில உற்பத்தி செலவை கணக்கிட்டு அதோடு 50% சேர்த்து விலை வழங்குவோம் என்று சொன்னார். 11 வருஷமா அமுல்படுத்தல. விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார். 11 வருஷமா அமுல்படுத்தல. கள்ளப்பணம், கருப்பு பணங்களை கொண்டு வந்து மக்களுக்கு பிரித்து கொடுப்போம் என்று சொன்னார். 11 வருஷமா அமுல்படுத்தல. தற்கொலைகளை தடுப்போம் என்று சொன்னார். அமுலாகல்ல. இந்தியாவிலே கிராமப்புறங்களிலே வறுமையை ஒழிப்போம் என்று சொன்னார். அதிகரித்திருக்கிறது. கடன் வலையிலிருந்து விவசாயிகளை விடுவிப்போம் என்று சொன்னார். நடக்கல்ல. மாறாக நடந்தது என்ன? சாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் C2+50 தரல. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக கொள்கையை அமல்படுத்த முயற்சித்த போது எதிர்த்து நாடு கிளர்த்தெழுந்தது. வேளாண் சமூகம் ஒன்றுபட்டு போராடியது. மோடி கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை மோடியை வாபஸ் பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்திலே மோடி என்ன செய்கிறார்? பிஜேபி என்ன செய்கிறது? அந்த வேளாண் கொள்கையை கொள்ளைப்புற வழியாக இந்தியாவிலே அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கைகளை அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே கொள்கை அமுல்படுத்துவதன் காரணமாக கடந்த 11 வருஷ காலத்திலே 1.5 லட்சம் விவசாயிகள் உட்பட 5 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே கிராமப்புறங்களிலே 86% விவசாயிகள் கடனாளிகளாக மாறி இருக்கிறார்கள். உற்பத்தி செய்த பொருளுக்கு கட்டுப்படியாக விலை கிடைக்கல. உற்பத்தி செய்த பொருளுக்கு கட்டுப்படியாக விலை கிடைக்கல. விலை வீழ்ச்சி அடைகிறது. உணவு தானிய உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. 37 கோடி டன், 37 லட்சம் கோடி டன், 37 கோடி டன் உணவு தானிய உற்பத்தி இன்னைக்கு இந்தியாவில. நாடு சுதந்திரமாகிற போது 5 கோடி டன்னாக இருந்தது. பால் உற்பத்தியில 240 லட்சம் மில்லியன், 240 லட்சம் டன். உலக உற்பத்தியில 4 1 மடங்கு இந்தியா. சக்கர உற்பத்தி 4 கோடி டன் இந்தியாவில. காய்கறிகள், பழங்கள் உற்பத்தியில மிக வீட்டில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட தேசத்திலே மோடி அரசு இப்ப என்ன செய்யறார்? அமெரிக்காவுடைய நிர்பந்தத்துக்கு அடிபடுகிறார். ஏற்கனவே பருத்திக்கு அமெரிக்காவின் சொல் கேட்டு 11% இறக்குமதி வரியை டிசம்பர் வரைக்கும் ரத்து செய்தது மோடி அரசு. அதனுடைய விளைவு ஒரு குவிண்டால் பருத்திக்கு 1500 ரூபாய் விலை வீழ்ச்சி அடைந்தது. இப்ப என்ன செய்யறார்? அமெரிக்காவிலிருந்து பால் பொருட்கள் இறக்குமதி வரி 0%. வரி கிடையாது. நீ இறக்கிக்கோ, வித்துக்கோ. ஆஸ்திரேலியாவில இருந்து 26 ரூபாய்க்கு பாலை இறக்குமதி பண்ணி இந்தியாவிலே விற்பனை செய்ய போகிறார். இந்தியாவிலே 60 ரூபாய்க்கு விற்கிற பால் 26 ரூபாய்க்கு ஆஸ்திரேலியா பால் விற்கும், அமெரிக்கா பால் விற்கும். எதிர்காலத்திலே இந்தியாவிலே பால் உற்பத்தி பாதிக்கும். எதிர்காலத்திலே இந்தியாவிலே மக்காச்சோள உற்பத்தி பாதிக்கும். எதிர்காலத்திலே இந்தியாவிலே பருத்தி உற்பத்தி பாதிக்கும். எதிர்காலத்திலே இந்தியாவிலே காய்கறிகள் உற்பத்தி பாதிக்கும். உலர் பழங்கள் இறக்குமதிக்கு அனுமதி, வரி தள்ளுபடி. வாட்ஸ்அப்ல போடுறான், பழங்களை சாப்பிடாதீங்க, நோய் வரும். உலர் பழங்களை சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்கிறான்.
பழக்கடைகளை மூட சொல்றான், உலர் பல கடைகளை திறக்க சொல்றான். கார்பரேட்டுகளினுடைய கட்டமைப்பு இந்தியாவிலே மோடி அமுல்படுத்துகிறார். ஆகவே இந்த மோடியினுடைய ஒப்பந்தம், அமெரிக்காவோடு சரண்டர் ஆகியிருக்கிற ஒப்பந்தம், மோடி அரசு ரத்து செய்ய வேண்டும். கையெழுத்து போடக்கூடாது. இந்த நாட்டினுடைய விவசாயத்தை அழிக்காதே, விவசாயிகளை அழிக்காதே, கிராமப்புற வாழ்வாதாரத்தை அழிக்காதே என்று சொல்லித்தான் நாடு தழுவிய போராட்டத்தை அகில இந்திய விவசாயிகள் இயக்கம் தொடங்கி இருக்கிறோம். இந்த மோடியை தான் தமிழ்நாட்டிலே அதிமுக எடப்பாடி தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். வெக்கமானாமா? நாட்டை நாசப்படுத்துகிற கொள்கையை அமுல்படுத்துகிறவர், அவரை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு வர்றிய எடப்பாடியை ஆதரிப்பவரை கேட்கிறேன். விதை மசோதாவை சட்டமாக்க போகிறார்களே, இந்தியாவுடைய பாரம்பரியமான விதைகளை அழிக்க போகிறார்களே, எடப்பாடி கட்சிக்காரங்க ஏத்துக்கிறீங்களா? 30 வருஷமா தமிழ்நாட்டிலே அமுலிலே இருக்கிற இலவச மின்சாரம், 23 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. மோடி அரசு அறிவித்திருக்கிறது. மின்சார மசோதாவை சட்டமாக்க போகிறார்கள். மார்ச் 9ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. அடுத்து கூட இருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்திலே விதை மசோதாவை சட்டமாக்குவார்கள். மின்சார மசோதாவை சட்டமாக்குவார்கள். வீடுகளுக்கு 100 யூனிட் பிரி இனிமே இல்ல. விவசாயத்திற்கு பிரி 23 லட்சம் இனிமே இல்ல. 11 லட்சம் வீடுகளுக்கு ஒத்தலைட்டு மின்சாரம் 30 வருஷமா பிரி இனிமே இல்ல. கைத்தறிக்கு 200 யூனிட் பிரி இனிமே இல்ல. விசைத்தறிக்கு 1000 யூனிட் பிரி இனிமே இல்ல. எடப்பாடியே பதில் சொல்லு. எடப்பாடி பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களை சிந்தியுங்க. ஏன் நாங்கள் குரல் எழுப்புகிறோம்? ஒரு பக்கம் இந்தியாவுக்குள்ளே விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கையை அமல்படுத்துகிறான். 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை கொண்டு வருகிறான். 8 மணி நேரம் உழைப்பு போராடி பெற்ற 100 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவு. அதை குளோஸ் பண்ணி உழைப்பு சுரண்டலுக்கு வழிவகுக்கிறான். நிரந்தர தொழிலாளிகளை காலி செய்கிறான். மோசமான கொள்கை, தொழிலாளர் விரோத கொள்கை, விவசாய விரோத கொள்கை. அத்தகு மோடி அரசுக்கு தமிழகத்திலே இடமில்லை. அவருடைய கூட்டாளிகளுக்கும் தமிழகத்திலே இடமில்லை. அமெரிக்காவோடு கைகோர்த்து நிற்கிற மோடியே, ஒப்பந்தத்தை ரத்து செய். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய். அதை ஏற்க முடியாது, முறியடிப்போம். கப்பல்ல கொண்டு வந்தா கப்பலை மறிப்போம். தேசத்திலே அனுமதிக்க மாட்டோம். ஆகவேதான் இன்றைக்கு இந்த நகலரிப்பு போராட்டம். இந்த நிலையில்தான் இந்தியாவிலே அமெரிக்கா ஏகாதிபத்தியம். லெனின் சொன்னார், மார்க்ஸ் வரையறுத்தார். தன்னாட்டு மக்களையும் கொள்ளையடித்து உலக நாட்டு மக்களையும் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டது ஏகாதிபத்தியம். அந்த ஏகாதிபத்தியத்திற்கு தலைதாங்குகிற அமெரிக்கா, வெனிசுலா என்கிற நாட்டில அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி புருஷன் முண்டாட்டி தூங்கிட்டு இருக்கிற போது அவருக்கு பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ்காரங்களை பூரா, ராணுவத்தை பூரா சுட்டு கொன்னுட்டு புருஷன் முண்டாட்டிய கடத்திட்டு போய் அமெரிக்காவில ஜெயில வச்சிருக்கிறானே அயோக்கியன், சர்வதேச அயோக்கியன் அமெரிக்கா. இன்றைக்கு ஈரானிலே புகுந்து ஈரானிலே அந்த நாட்டுடைய உயர்மட்ட தலைவரை படுகொலை செய்திருக்கிற பஞ்சமா பாதக கொலைபாதகன் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவை முறியடிப்போம். அத்தகு அமெரிக்காவோடு கைகோர்க்கிற மோடியை முறியடிப்போம். ஆகவே மோடி அரசினுடைய அமெரிக்காவுடனான வேளாண் ஒப்பந்தத்தை துவக்கத்திலேயே கைவிட வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். அதை எதிர்த்து வலுமிக்க குரல் எழுப்ப வேண்டும். அதனுடைய துவக்க கட்டமாக முதல் போராட்டமாக தமிழகத்திலே தாம்பரத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே இந்த நகலரிக்கும் போராட்டத்தை இன்றைக்கு நாங்கள் துவங்குகிறோம், நடத்துகிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் விரைவுபடுத்துவோம். நன்றி, வணக்கம்.